அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 1/5/2024 முதல் 9 நவகிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் அஸ்வின் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியாகும். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் மிக வலிமையாக இருந்தாலும் உங்களது தனஸ்தானத்தில் சஞ்சாரித்து கொண்டிருக்கக்கூடிய கேது பகவானினால் பொருளாதார ரீதியாக பல்வேறான தடைகளையும் பல்வேறான இன்னல்களையும் சந்தித்திருப்பீர்கள். எல்லாரும் 9ஆம் இடத்தில் குரு வந்தால் நன்றாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு வறுமைகள் என்று ஒருவாறாக மனக்குழப்பங்கள் மிக அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்கும். அதற்கு காரணம் உங்களது அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சாரிக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களது தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இடத்திற்குள் தடை கிரகமான கேது பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதினால் எதிலும் ஒருவித தயக்கமும் பிடிமானமற்ற தன்மைகளும் ஒரு விரக்தியான மனநிலைகளுமே உங்களுக்கு மிக அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது வேறு குரு பகவான் 10ஆம் இடத்திற்குள் பெயர்ச்சியாகிறாரே, இதனால் தொழில் ரீதியாக பல்வேறான பிரச்சனைகள் வரும் என்று குறிப்பிடுகிறார்கள் என்ற ஒரு பய உணர்வுகள் உங்களுக்கு மேலோங்கலாம். நிச்சயம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. 10இல் குரு வந்தால் பதவியெல்லாம் பறிபோகாது. நீங்கள் இருக்கக்கூடிய தொழில்களிலிருந்து அடுத்த உயர்நிலை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்துவார். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் தான் இருக்கக்கூடிய வீட்டை காட்டிலும் பார்க்கக்கூடிய வீட்டிற்கு தான் அதிகப்படியான நன்மைகளை தருவார் என்ற அடிப்படையில் குரு பகவான் உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்து அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் நிச்சயம் கேது பகவானுடைய தடைகள் நிவர்த்தியாகும். குரு பகவான் உங்களது குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் இதுவரை குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறான இன்னல்கள், மன போராட்டங்கள், குழப்பங்கள் சற்று ஓயும். எதிலும் தெளிவுடன் யோசித்து முன்னேறக்கூடிய சாதுரியத்தனங்களும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கேற்ற நிறைவான நற்பலன்கள் உருவாகும். அதேபோல தேவையற்ற கடன் சார்ந்த பிரச்சனைகளை அடைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் யோக பலன்களும் உங்களுக்கு உருவாகும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஓயாத சண்டை சச்சரவுகள், சில பிரச்சனைகளால் உண்டான குடும்ப பிரிவினைகள் நீங்கி குடும்பத்தில் சமாதானங்களும் அன்பும் மேலோங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நல்ல தருணங்களும் உங்களுக்கு உருவாகும். கல்வி கற்கக்கூடிய மகம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது கல்விஸ்தானத்தை மிக வலிமையுடன் பார்வையிடுவதினால் இதுவரை கல்வி ரீதியாக இருந்த தடைகளும் சிரமங்களும் இனி குறையும். குறிப்பாக ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கல்வியின் மீதே ஒரு வெறுப்பும் விரக்தியும் இருந்த உங்களுக்கு அது சார்ந்த சூழல்களும் சிக்கல்களும் இனி மாறும். கல்வியில் நல்ல ஆளுமையுடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய துறை சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உருவாகும். பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் தாராளமாக நீங்கள் மேற்படிப்பு சார்ந்து அடுத்த கட்ட நகர்வுகளை இயக்கலாம். உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உருவாகும். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது 4ஆம் இடமான சுகம், வீடு, வாகனஸ்தானத்தை பார்ப்பது அற்புதமான விஷயமாகும். இதுவரை புதிய வீடு கட்ட வேண்டும், வாங்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்த உங்களுக்கு அது சார்ந்த முயற்சிகள் ஏதாவது ஒரு தடைகளால் உங்களுக்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்திருக்கும். அது போன்ற சிக்கல்களும் இன்னல்களும் இனி உங்களுக்கு மாறும். குரு பகவான் தன்னுடைய 4ஆம் பார்வையாக உங்களது வீட்டு ஸ்தானத்தை பார்ப்பதினால் புதிய வீடு கட்ட வேண்டும் என்ற சிந்தனைகள் மேலோங்கும். சிலர் பழைய வீட்டை புனரமைக்கலாமா என்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். புதிய வீடு வாங்கக்கூடிய கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பழைய வீட்டை புனரமைக்கக்கூடிய உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். அதேபோல தாயாருடன் ஏற்பட்ட கசப்புணர்வுகளும் அவர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பின்னடைவுகளும் சற்று விலகும். தாய்வழி சொத்துக்களில் இருந்த சில தொந்தரவுகள், அழுத்தங்கள் குறைந்து தாய்வழி சொத்துக்களால் ஆதாயங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது கடன், நோய், எதிரிஸ்தானத்தை பார்ப்பதினால் இதுவரை தீர்க்கவே முடியாதென்றிருந்த சிக்கலான கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை அறுவடை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதனால் சில மறைமுக எதிரியுடைய தொந்தரவுகளும் சில அழுத்தங்களும் குறைந்து நல்ல உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். ஏனென்றால் எதிரிஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் இதுவரை
உங்கள் தொழில் ரீதியான எதிரிகளாகட்டும், உங்கள் குடும்பம் ரீதியான எதிரிகளாலும் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் சற்று குறைந்து நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் பெறலாம். இதுவரை திருமணமாகாத மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் கர்மஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் குடும்பத்தை பார்ப்பதினால் குடும்பத்தை விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நெடுநாட்களாக திருமணமாகாத சில மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் திருமணம் சார்ந்து மிக தீவிரமாக தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குரு பகவான் குரு பலன் போய்விட்டதே என்று நினைக்க வேண்டாம். உங்கள் பிறப்பு காலக ஜாதகத்தில் உங்களது குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருந்து குரு பகவான் கர்மஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்வையிடும் பொழுது நிச்சயம் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது நோய் ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில முக்கிய காரணிகள் நிவர்த்தியாகும். மிக விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் மிக மிக அதிகம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக தடை கிரகமான கேது பகவானினால் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் இன்னல்களையும் அனுதினமும் சந்தித்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். பேசாமல் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு சென்று விடலாமா என்ற மனோநிலைகளும் ஓயாத குடைச்சலும் சங்கடங்களும் சில உயரதிகாரிகளால் உண்டான மன அழுத்தங்களும் இனி வெகுவாக குறையும். தொழில் ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் இந்த குரு பகவானுடைய அருளால் உருவாகும். அதனால் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாகட்டும் அல்லது இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாமா என்ற சிந்தனையில் உள்ள நபர்களும் தாராளமாக அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயத்தொழில் ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் இனி முற்றாக விலகும். சுயத்தொழிலில் நல்ல ஆளுமையுடன் நல்ல உத்வேகத்துடன் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் எண்ணங்களுக்கு நல்ல உத்வேகங்கள் தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உருவாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வறுமைகள் கஷ்டங்கள் எதிர்ப்புகளை நினைத்து குழம்பிக் கொள்ளாமல் புதிய உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் சுயத்தொழில் ரீதியாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமான பலன்கள் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை போராட்டம் என்று எங்கு சென்றாலும் ஒருவித போராட்டங்களையும் தலைவலிகளையும் சந்திக்காமல் இருந்திருக்க முடியாது. கண்டகச்சனியுடைய அழுத்தங்களாகட்டும், குடும்பஸ்தானத்தில் வதைத்து கொண்டிருக்கக்கூடிய கேது பகவானாகட்டும் உங்களுக்கு பல்வேறான நெருக்கடிகளையும் இடைஞ்சல்களையும் மிக அதிகமாக கொடுத்திருப்பார். அதுபோன்ற இன்னல்களும் சிக்கல்களும் இனி வெகுவாக உங்களுக்கு குறையும். அதனால் பட்ட துன்பங்களுக்கு இனி நிவர்த்தியாகும். வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக உத்வேகங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய நம்பிக்கைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல அனுகூலமான சூழல்கள் உருவாகும். அரசுத்துறை வேலையில் பணிபுரியக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தங்களையும் பல்வேறான குழப்பங்களையும் கேட்பவர்க்குத்தான் அரசு துறையில் வேலை செய்கிறார்கள், இவர்களுக்கு என்ன என்று சொல்வார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒருவித பதட்டத்தையும் அதிகப்படியான மன அழுத்தங்களையும் சந்திக்காமல் நீங்கள் நாட்களை கடக்க முடியாது. அந்தளவிற்கு ஏகப்பட்ட வழிகளையும் தொந்தரவுகளையும் தந்து கொண்டிருந்த கிரக வலிமைகள் இனி குரு பகவானுடைய கடைக்கண் பார்வையினால் சற்று நிவர்த்தியாகும். அதனால் அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் நிம்மதியும் ஆறுதலும் காணக்கூடிய நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் மேலோங்கும். மகம் நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் நோய்ஸ்தானத்தையும் ஒரு சேர பார்ப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில பின்விளைவுகள், மருந்துகளால் ஏற்பட்ட சில பக்க விளைவுகள், கடுமையான நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் இனி சற்று நிவர்த்தியாகும். உடல்நிலையில் நல்ல சுறுசுறுப்பும் நல்ல மேன்மைகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். பொதுவாக மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கண்டகச்சனியினுடைய அழுத்தங்களும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கங்களினாலும் ஏகப்பட்ட தொந்தரவுகளை சந்தித்திருப்பீர்கள். சிலர் வண்டி வாகனங்களில் சில விபத்துகளையும் உராய்வுகளையும் சந்தித்திருக்கலாம். கடுமையான அவமானங்களையும் அதிகமாக சந்தித்திருக்கலாம். அது போன்ற சிக்கல்கள் இனி விலகும். உங்கள் மனோதைரியங்கள் மேலோங்கும். எந்த செயலையும் புது உத்வேகத்தோடு தன்னம்பிக்கையுடன் எடுத்து சிறப்பாக பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கு தவறாது சனிக்கிழமை நாளன்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். அதே போல் மாதத்திற்கு ஒரு முறை உங்களது ஜென்ம நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அவசியம் உங்கள் வீட்டருகில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்று அங்கே சுவாமிக்கு உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக வளர்ச்சிகளையும் மிகப்பெரிய உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.